الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن இறை செய்தியா, அதாவது வானத்திலிருந்து வேதங்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய வேதங்களை இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதில் ஒரு சில நம்முடைய ஞாபகங்களுக்கு இருக்கும். உதாரணமாக தௌராத், இஞ்சில், ஜபூர், சுஹஃபை இப்ராஹிம், இப்படி ஒரு சில விஷயங்கள். அந்த வரிசையில் கடைசியாக கொடுக்கப்பட்டதான் அல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்டு இந்த மனித சமுதாயத்தை ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அன்பிற்குரிய உறவுகளே, ஏனைய வானத்திலிருந்து இறக்கப்பட்ட புத்தகங்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் நிறைய விதமான வித்தியாசங்களை பார்க்கலாம். அதில் முதலாவதாக மிக முக்கியமான ஒரு வித்தியாசம்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பிற வேதங்களுக்கு கொடுக்காத ஒரு வாக்கை இந்த அல் குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது என்ன வாக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், நானே இந்த குர்ஆனை பாதுகாப்பேன் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட வாக்கு முந்தைய சமுதாயங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, முந்தைய வேதங்களுக்கும் சொல்லப்படவில்லை. அல்லாஹ் தான் அவர்களை இறக்கினான். ஆனால் எப்போ வேண்டுமானாலும் அவர்களுடைய நபி மறைந்த பின்னர் அதில் கலப்படம் ஏற்படலாம். ஆனால் இந்த குர்ஆனுடைய சிறப்பு என்ன? இந்த குர்ஆன் மீது இறக்கப்பட்ட அந்த நபி மறைந்தாலும் சரி, சஹாபாக்களும் மறைந்தாலும் சரி, கியாமத் வரை இந்த குர்ஆனில் யாரும் கலப்படமே செய்ய முடியாது. இது இந்த குர்ஆனுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாங்களே இறக்கினோம், இன்னும் இந்த குர்ஆனை நாங்களே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி பேசுகிறான். எனவே இதோடைய பாதுகாப்புடைய பொறுப்பு எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மலக்கு மீதும் கிடையாது. இதோடைய பொறுப்பு அல்லாஹ் மீது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரிய உறவுகளை, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உதாரணமாக நாம் பார்க்கலாம். உலகத்துடைய இஸ்லாமியுடைய எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குர்ஆனுடைய வெப்சைட்டுகளையும், குர்ஆனுடைய ஆப்புகளையும், குர்ஆனுடைய புத்தகங்களையும் எல்லாமே எடுத்து ஒழித்து வைத்த பின்னரும் சரி, இந்த மனித சமுதாயத்தால் இன்னொரு குர்ஆனை எப்படி ரசூலா மீது இறக்கப்பட்டதோ அதே குர்ஆனை திரும்பவும் எடுத்து வர முடியும். ஏன் வெறும் புத்தகங்கள் வடிவில் மற்றும் கிடையாது. இந்த குர்ஆனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதருடைய உள்ளத்தில் வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். இரண்டு வழியாக, முதலாவது புத்தகம் வழியாக, இரண்டாவது மனிதருடைய உள்ளங்கள் மூலியமாகவும் மனப்பாடத்தின் மூலமாகவும் இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஅதீஹில் பாத்தில் மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபி தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத். அல்லாஹ் சொல்லுகிறான், முன்னாளுடைய திசையிலிருந்தும் பின்னால் திசையிலிருந்தும் எந்த திசையிலிருந்தும் அநியாயம் வந்தும் அசத்தியம் வந்தும் இந்த குர்ஆனை எதுவும் மாற்ற முடியாது. இந்த குர்ஆனை இறக்கியது ஞானமிக்க புகழுக்குரிய இறைவன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். எனவே குர்ஆன் ரசூலா மீது எப்படி இறக்கப்பட்டதோ ஒரு வாவும் ஒரு அலிஃபும் கூடப்படாமலும் குறைக்கப்படாமலும் நமக்கு அப்படியே கிடைத்திருக்கிறது. கியாமத் வரை இது தொடரும். இந்த குர்ஆனில் எந்தவித மாற்றத்தையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் இதை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.